வாழ்க வளத்துடன். நான் உங்கள் அக்குபஞ்சர் தெரபிஸ்ட் தேவா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காய்கறி மருத்துவத்தில் தேங்காயை பற்றி. இந்த தேங்காய் உங்களுக்கு காய்கறி மருத்துவத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த தேங்காய் கப உடம்புக்காரவங்களுக்கும் வாத உடம்புக்காரவங்களுக்கும் அவ்வளோ நல்ல பலனை கொடுக்குது. அவங்க 2 பேருக்கும் ஏற்ற உணவு. உங்கள் உடம்பு கபம் அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் டெய்லி தேங்காய் பத்தை சாப்பிட்டீங்கன்னாவே உங்களுக்கு அந்த கபத்தினால என்ன இருக்கோ அது சரியாயிடும். வாதம் உங்களுக்கு உடம்புல எங்கே வலி இருந்தாலும் இந்த தேங்காய் பத்தை டெய்லி ஒரு தேங்காய் பத்தை சாப்பிட்டு வந்தீங்கன்னாவே அது சரியாயிடும். செரிமான பிரச்சனை, பித்தம் கலந்த மாதிரி செரிமான பிரச்சனை இருந்தாலும் இந்த தேங்காய் சரி பண்ணும். உங்களுக்கு இது என்னென்ன சரி பண்ணுங்கிறத இப்போ விவரமாக பார்ப்போம். இந்த தேங்காய் முதல்ல உடம்புல இருக்க நீரை சமன் பண்ணும். இப்போ டயோரியா ஆயிடுச்சு, உங்களுக்கு வாந்தி நிறையா எடுத்துட்டீங்க, நிறையா நீர் வெளியேறிடுச்சு அப்படின்னா அந்த நீரை சமன் பண்ண இந்த தேங்காயை நீங்கள் தேங்காய் பால் எடுத்திங்கன்னா சரியாயிடும் உங்களுக்கு. அடுத்து மூலம் பௌத்திரம் அந்த மாதிரி ரொம்ப கடுமையான ஆப்ரேஷன் பண்ணணும் உங்களுக்கு அப்படிங்கிறவங்க கூட இந்த தேங்காயை டெய்லி ஒரு பத்தை சாப்பிட்டு வந்தீங்கன்னா, இல்லை மூலம் பௌத்திரம் இருக்கவங்க நீங்கள் காலையில் உணவை நீங்கள் அரை மூடி தேங்காயும் 4 பேரிச்சம்பழமும் சாப்பிட்டு வந்தீங்கன்னாவே அந்த ஆப்ரேஷன்லேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம். உங்களுக்கு நல்லா ஆயிரும் உங்களுக்கு. அடுத்து கபத்துக்கு உங்களுக்கு மூக்கு ஒழுகுது, சைனஸ், நாள்பட்ட சைனஸ், இருமல், தொண்டை வலி, அந்த மாதிரி சளி ஓவராக இருக்குது, அந்த மாதிரி இருக்கவங்களாம் தேங்காய் பத்தை சாப்பிட்டிங்கனாவே டெய்லி ஒரு பத்தை தேங்காய் பத்தை சாப்பிட்டிங்கனாவே அது சரியாயிரும் உங்களுக்கு. அடுத்து கழுத்து தேய்மானம், அதாவது C4 இது இங்கே காலர், உங்களுக்கு செர்விக்கல் காலர், இப்போ காலர் போட்டிருப்பாங்க நிறையா பேர் பார்த்தீங்கன்னா கழுத்து தேய்மானனால. அதாவது இந்த கையில் உள்ள நரம்பு, இந்த கையில் உள்ள இதுவும் இந்த கழுத்தில் மேலேருந்து வர்றதும் தேர்ற இடத்துல தேய்மானம் ஆயிருந்தால் நம்மளுக்கு இங்கே நுனியில் உங்களுக்கு மரத்து போகும். சிலவங்களுக்கு இந்த கழுத்து வலி ரொம்ப இருக்கும், 24 மணி நேரமும் ஒரு வலி இருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி இருக்கவங்க டெய்லி ஒரு தேங்காய் பத்தை சாப்பிட்டுட்டு வாங்க. இல்லாட்டினா டெய்லி 1 மடக்கு தேங்காய் பால், அதாவது ஒரு பத்தையை போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி தேங்காய் பால் 1 மடக்கு எடுத்து குடிச்சிட்டு வாங்க. இல்லைன்னா சிக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன் எடுத்து குடிச்சிட்டு வாங்க, சரியாயிடும் உங்களுக்கு. டெய்லி ஏதாவது ஒன்றை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களால் இப்போ வயசானவங்க என்னால் மெல்ல முடியலன்பாங்க தேங்காயை, அப்படி இருக்கவங்க தேங்காயை பாலாக எடுத்து 1 மடக்கு குடிக்கலாம். இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் நேரடியாக செக்கில் அரைச்ச தேங்காய் எண்ணெயை 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம் டெய்லி. அந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாம். அந்த மாதிரி செர்விக்கல் C4, C5, C2 அந்த மாதிரி இருக்கிறதுலாம் சரியாகும். L4, L5 அவங்களும் இந்த தேங்காயை சாப்பிட்டா சரியாயிடும். உடனே ஒரு நாள் சாப்பிட்டா சரியாது, நீங்கள் தொடர்ந்து 1 மாதம் சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு நல்ல பலனை தரையும். 1 மாதத்துலேயே நீங்கள் இந்த காலர்லாம் தூக்கி எரிஞ்சிருவீங்க. அந்த மாதிரி ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் இது. அடுத்து உங்களுக்கு மூட்டு வலி, மூட்டு தேய்மானம், மூட்டில் சதை கிழிஞ்சிருக்கு, அதாவது உங்களுக்கு மசில் டேராக இருக்குது அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களாம் அந்த தேங்காயை சாப்பிட்டா அது சரியாயிடும் உங்களுக்கு. அடுத்து உங்களுக்கு தேங்காயை உங்களுக்கு தைராய்டு இருந்துச்சுன்னா அவ்வளோ ஒரு நல்ல இது கொடுக்குது தேங்காய் தைராய்டுக்கு உங்களுக்கு. தைராய்டுக்கு நான் ஒரு 3 இது சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. தைராய்டு நார்மல் ஆயிரும் உங்களுக்கு. காலையில் எந்திரிச்சோனையும் ஒரு எலுமிச்சம்பழம், சின்ன எலுமிச்சம்பழமாக இருந்தால் போதும், பெருசாக இருந்தால் பாதியாக கட் பண்ணிக்கோங்க. அதை சின்னமாக கட் பண்ணி தோல், விதை எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு இது இஞ்சி இந்த அளவுக்கு, அதாவது சுண்டு விரலில் கோடு அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க. நல்லா தோலை உரிச்சிட்டு இஞ்சியை தட்டி அதில் போட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு 1/2 டம்ளர் தண்ணி ஆனோடனே வடிகட்டி காலையில் நேரத்தில் வெறும் விதத்தில் அதை குடிங்க. குடிச்சிட்டு தேங்காய் பத்தை உங்களுக்கு எப்போயாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல இருக்குது, இல்லை வயிறு பசியாக இருக்குது அப்படிங்கும்போது அந்த தேங்காய் பத்தை ஒரு பத்தை எடுத்து சாப்பிடுங்க. அப்புறம் நைட் தூங்க போகும்போது ஒரு சின்ன வெங்காயத்தை எடுத்து 2ஆக கட் பண்ணி இப்போ 2 பக்கம் பிடிச்சிட்டு இந்த தைராய்டு கிளாண்ட் இருக்குது பார்த்தீங்களா கழுத்தில், இந்த கிளாண்டில் வச்சு இப்படி கிளாக் வைஸ் ஒரு 21 தடவை, ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு 21 தடவை இப்படி தேய்ச்சிட்டு நீங்கள் வாஷ் பண்ணக்கூடாது, நைட்டு அப்படியே தூங்கிடணும். காலையில் எழுந்திரிச்சு குளிக்கும் போது வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த 3ஐயும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு 3 மாதம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி, நீங்கள் முதலே தைராய்டு டெஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க எவ்வளோ இருக்குன்னு. 3 மாதம் இதை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் தைராய்டு மாத்திரையும் விட வேண்டாம், தைராய்டு மாத்திரையும் போடுங்க. 3 மாதம் ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள், தைராய்டு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருந்தால் பாதியாக குறைஞ்சிருக்கும். இப்போ தான் ஆரம்பிக்குதுன்னா சுத்தமாக போயிடும். நீங்கள் தைராய்டு மாத்திரை எடுத்திங்கன்னா சாகிற வரைக்கும் மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்.
அதனால் இதை ஃபாலோ பண்ணி என்கிட்ட வந்தவங்க, கிளினிக் வந்தவங்க தைராய்டுக்கு நிறையா பேர் தைராய்ட்லேருந்து வெளியே வந்துட்டாங்க. இதை ஃபாலோ பண்ணிவிட்டு வாரத்துக்கு ஒரு தடவை என்கிட்ட அக்குபஞ்சர் பாயிண்ட் போடுவாங்க. உங்களுக்கு அது கூட வேண்டாம், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்களே, இதுவே உங்களுக்கு நல்லாயிரும். உங்களுக்கு தைராய்ட்லேருந்து வெளியே வந்துடுவீங்க. அடுத்து வந்து உங்களுக்கு இந்த எப்போ பார்த்தாலும் எருக்களிக்குது, இல்லை நெஞ்சு எரிச்சல், இல்லை வகுறு புண்ணாக இருக்குது, அல்சரு அப்படின்னு நீங்கள் ஜெலுசியில் குடிச்சிட்டே வந்துடாதீங்க. இன்னும் கொஞ்சம் போக போக நான் பார்த்து நிறையா பேருக்கு நிறையா ஜெலுசில் குடிக்க இன்னும் கொஞ்சம் தான் புண்ணாக இருக்கே தவிர செரிமான சக்தியே அழிச்சிரும் அது போய் உங்களுக்கு. அதனால் செரிமான சக்திக்குன்னு மாத்திரைக்கு திரையெல்லாம் போடாமல் இந்த தேங்காய் பால் 1 மடக்கு டெய்லி நீங்கள் நிறையா குடிச்சிங்கன்னா செரிமானம் ஆகாது, எருக்களிக்கும். ஏற்கனவே உங்களுக்கு செரிமானம் இல்லை, உங்களுக்கு செரிமான சக்தி குறைவாக இருக்குது. அதனால் 1 மடக்கு வந்து நீங்கள் தேங்காய் பாலை வந்து நீங்கள் டெய்லி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த இது வந்து உங்களுக்கு உள்ளே இருக்க புண்ணை பூரா ஆற்றும். உங்களுக்கு தொண்டை இதிலேருந்து ஆரம்பித்து வகுறு செரிமானம் வரைக்கும் எல்லா புண்ணையுமே ஆற்றும் இந்த தேங்காய் பால். அதை விட ஒருத்தவர் சொன்னார் என்கிட்ட வந்து, என் கிளினிக்கில் ஒருத்தவர் வந்து, எனக்கு நைட்டு சாப்பிடவே பிடிக்காது, நைட்டு சாப்பிட்டேன்னா என்னால் தூங்க முடியாது, மேலே வந்துக்கிட்டே எருக்களிச்சிட்டே இருக்கும், எனக்கு பயமாக இருக்கும் நைட் சாப்பிடவே, ரொம்ப சாஃப்டான உணவாக எடுத்து சாப்பிடுவேன், அதுவே சாப்பிட முடியல அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஒன்றுமே செய்யாதீங்க, நீங்கள் டெய்லி எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் எச்சியை கூட்டி முழுங்குங்க. எச்சியை கூட்டி முழுங்க உங்களுக்கு உள்ள புண்ணு பூரா ஆகும். நீங்கள் எந்த உணவு வேணாலும் சாப்பிட மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொன்னேன். அவர் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிவிட்டு 1 வாரம் தான் ஃபாலோ பண்ணியிருப்பார். அடுத்த வாரமே வந்து இப்போ கொஞ்சம் சாப்பிட்றேன் நைட்டுன்னாரு. இதே 1 மாதம் கழித்து நல்லா சாப்பிட்றேம்மா, எப்படிமா உனக்கு இந்த இது தெரிஞ்சிச்சு, நல்ல இதுவாக இருக்குமா அப்படின்னு சொன்னார். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு. எச்சி எப்போ நேரம் கிடைக்குதோ எச்சியை கூட்டி முழுங்கிக்கிட்டே இருங்க. உள்ளே உள்ள அல்சரு, புண்ணு உள்ளே உள்ள அல்சருக்கு சிறந்த மருந்து நம்ம எச்சி தான், சலைவா தான். அது வந்து நீங்கள் உள்ளே முழுங்க அது போய் புண்ணை வந்து ஆற்றும். நல்லா சாப்பிட்டோன்னே உங்களுக்கு செரிமானம் இல்லையா, 10 தடவை எச்சி குட்டி முழுங்குங்க, சரியாயிரும். உங்களுக்கு செரிமானம் ஆயிரும். எங்கேயாவது உங்களுக்கு செரிமானம் இல்லாமல் கஷ்டப்படுறீங்களா, வகுறு பொறுமலாக இருக்கா அப்படின்னாலும் எச்சி குட்டி முழுங்குங்க, உங்களுக்கு சரியாயிரும். இதையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்காய் பால் 1 மடக்கு குடிச்சுவாங்க. இல்லை செக்கு எண்ணெய் நீங்கள் வந்து தேங்காய் பாலை எடுத்தால் 1 மடக்கு, தேங்காய் சில்லாக சாப்பிட்டிங்கன்னா 1 சில்லு, தேங்காய் எண்ணெயாக எடுத்திங்கன்னா 1 ஸ்பூன் குடிக்கணும். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் செக்கு எண்ணெய் வந்து நீங்கள் வெளியே வாங்க பயமாக இருக்குது, நல்லா இருக்கோ இல்லையோ கலப்படமா அப்படின்னு தெரியாது நம்மளுக்கு. அதனால் வீட்டிலே நம்ம தேங்காய் எண்ணெய் தயாரிச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேங்காய், 1 தேங்காய் 2 தேங்காய் 3 தேங்காய் எவ்வளோ தேங்காய் இருக்கோ அதெல்லாம் துருவி எடுத்துக்கோங்க, இல்லை நறுக்கி எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி நல்லா கெட்டியாக பால் எடுங்க. அந்த பால் எடுத்து ஒரு 5 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு 5 மணி நேரம் கழித்து அந்த பாலை எடுத்து சிம்மில் வச்சு கிண்டிகிட்டே வாங்க. நேரம் ஆக ஆக அது வந்து உள்ளே வந்து துகள்கள்லாம் ஒரு ப்ரௌன் கலராக மாறி அடியில் தேங்கும், மேலே எண்ணெய் வந்து மேலே தெளிஞ்சு வெளியே வரும். அப்படி நல்லா ஒரு ப்ரௌன் கலராக மாறி எண்ணெயெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த எண்ணெயை வடிகட்டி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டுக்கு நம்மளுக்கு உள்ள ஓரலாக யூஸ் பண்ணுறதுக்கு அந்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டெய்லி ஒவ்வொரு ஸ்பூன் எண்ணெய் குடிச்சிட்டு வந்தீங்கன்னாவே உடம்புல எல்லா நோயுமே சரியாயிரும். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் அவ்வளோ நல்லது. உங்களுக்கு கொழுப்பு இருக்குது, எனக்கு சாப்பிடக்கூடாதுன்றிருக்கார் டாக்டர், தேங்காயே தொடக்கூடாதுன்னா, தேங்காய் வந்து உங்களுக்கு வேக வச்சு சாப்பிட்டா தான் கெட்ட கொழுப்பு. அப்படியே பச்சையாக நீங்கள் ராவாக சாப்பிடும்போது அது உடம்புக்கு நல்லதை தருது, நல்ல கொழுப்பை தருது. அதனால் நீங்கள் குருமா வச்சு டெய்லி குழம்புல அரைச்சி ஊற்றி, குருமா வச்சு மசாலைக்கு அரைச்சி ஊற்றி அந்த மாதிரிலாம் சாப்பிட்டிங்கன்னா கெட்ட கொழுப்பு. நீங்கள் வந்து தேங்காயை பச்சையாக சாப்பிடும்போது உங்களுக்கு அது நல்லதாக செய்யுது உடம்புக்கு. அதனால் நீங்கள் தேங்காய் எண்ணெய் வந்து இந்த மாதிரி முறையில் தயாரித்து நீங்கள் ஒவ்வொரு ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் கூட உங்களுக்கு பயமாக இருந்தால் சின்ன ஸ்பூனில் கூட ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் டெய்லி சாப்பிட்டுட்டு வாங்க. உங்களுக்கு அவ்வளோ ஆரோக்கியமாக இருப்பீங்க. இதை முயற்சி செஞ்சு பாருங்கள். இந்த இது நான் சொன்னதுலேருந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அவங்க கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நன்றி. வாழ்க வளத்துடன்.